ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு டே விலாக் பண்ணி நிஜமாவே. ஏன்னா கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன். என்னால் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. நிறைய காரணங்கள் எதுவுமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. பட் ஸ்டில் சரி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம வீடியோ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் சிலதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். எப்போவுமே சொச்ச மிச்சம் அங்கே எங்கே ஜாமான்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே எடுத்து கிளியர் அப் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எப்படி தான் தெரியாதுங்க. அதான் எடுத்ததில் வச்சோம்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் சம்டைம்ஸ் அதை மிஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் இன்னொரு வேலை வந்துடும். அதை அங்கே வச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுது. இப்படியே பண்ணி இந்த ஒரு 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 2-3 நாளாகவே இப்படியே போயிடுச்சு. ஸோ அங்கங்கே மிச்சம் அது இதுன்னு இருந்தது. ஸோ அதை எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஷ்வாஷர்லேயும் பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுட்டேன். பாதி முக்கால் முடிஞ்சிருச்சு. மிச்சத்தை எல்லாத்தையுமே சேர்த்து உள்ள எல்லாம் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வேலையும் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீனப் பண்ணி கையோடு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி வந்து நிறைய பிளான்ட்ஸு சீட்லிங்ஸு எல்லாமே பண்ண போகிறேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பாப்புக்குட்டி நானும் அதை பண்ணுறது ப்ளஸ் வால்மார்ட் போகணும் ப்ளஸ் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துபாய் சாக்லேட்னு கிடச்சிருந்தேன். ஆல்ரெடி ஒரு துண்டு காமிச்சேன். நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், அந்த உள்ளுக்கு வந்து இந்த கெனாஃபாவா அந்த ஒரு மாதிரி வெர்மிசிலி மாதிரி இருக்குங்க. க்ரன்ச்சியாக இருக்கும். பிஸ்தாஷியோ ஃபில்லிங் வச்சு இது ரொம்ப இப்போ பாப்புலர் ஆகி எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் ஒரு காஃபி ஷாப்புக்கு போனப்போ இதை பார்த்தேன்னு வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிடுவோம். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. இது நானே செஞ்சேன். ரொம்ப நாள் முன்னாடி இது ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த அன்னைக்கு நானே செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிஜமாவே வந்து என்னோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டு செஞ்சேன். இது வந்து உள்ளுக்கு இருக்க ஃபில்லிங் ரொம்ப கம்மி. வெளியே சாக்லேட் அதிகம் அப்படிங்கிறனால உள்ளுக்கையும் ஸ்வீட்டு வெளியும் சாக்லேட்னு பயங்கர இனிப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்வீட் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்வீட் என்னால் முடியல. Girls and boys. Hello girls and boys. Hello இல்லங்க இதுக்கு என்ன? Sitting on the bench. Okay, good. Done. Henry. These I found. மண்ணு இனி ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, சீட்லிங் போடுறதுக்கு டைம் ஆச்சுங்க. நான் இப்போ மார்ச்சே ஆயிப்போச்சு. நான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம். யூஸ்வலி இல்லை, நாட் டூ லேட் பட் ஸ்டில். ஏன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே பெட்டரா ஆகிற மாதிரி இருக்குது வெதரு. அப்போ ஃபெப்ரவரிலாம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா ஏப்ரல் கடைசிக்கெல்லாம் வெளியே வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டா இருந்திருக்கும். ஸோ நான் மார்ச்ல தான் ஆரம்பிக்கிறேன். பட் ஐ திங்க் ஸ்டில் இட் வில் பி ஃபைன். மண்ணு ஆஸ் யூஸ்வலா நான் எடுத்து போட்டாச்சு. ஸோ இந்த கப்ஸ் வந்து நான் எல்லா வருஷமும் யூஸ் பண்றதுங்க. இது என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி இதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அடியில வாட்டர் போட்டு வச்சிருக்கேன். இதை ரெடி பண்ணி திரும்ப கராஜ்ல உள்ளுக்கு ஷெல்ஃப்குள்ள வச்சிருவேன். லெட்ஸ் see what all seeds we have. Marigold. Show them. Marigold. மேரிகோல்டுங்க. இது வந்து கிராக்கர் ஜாக் பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. The next one, sunflowers. இது வந்து மிக்ஸ்டு ஒன்ஸ். மிக்ஸ்டு எல்லா கலரும் இருக்க மாதிரி. Next, zinnias. Zinnia. Zinnia. Next. And the last one is rose mellow pink. ஹைபிஸ்கஸ் மாதிரியே இருக்குங்க. இது ஆனுவல் வெரைட்டி தான். ஹைபிஸ்கஸ் மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு பிங்க் கலர். அதுதான். இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஃபர்ஸ்ட் வந்து மண்ணு ஃபில் பண்ணி வச்சிடலாம். Oh, I could do that. Let me help. We need this one for helping. No holes, the seeds will die back then. Die? Yeah. How will they die? How will they die? Because the water will get stuck inside and they don't like water not draining. இது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. Start first. Pink. நம்மளுக்கு பிங்க் தான் பிடிக்குமே. This one? 4 ஓட்டங்க. ஒரு இதுல 4 சீட்ஸ் தான் போடுவேன். Busy at work. Busy.
വെരി diligently working. രണ്ടുപേരും ഒന്നും വർത്താനം പറയാണ്ടേ. அது இது ரொம்ப குட்டியா இருக்குங்க. போட்டோமா இல்லையானே தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்குது இந்த சீட்ஸ். Did you put Kunyo? Are you putting in each hole, Kanna? ஒன்னொன்னு போடுறியா? Zena. Can I call it Zena? Zena lady, Zenia. I want to call it Zena. Why? Zena, ஏற்ற Zena. Zena mama. അവളുടെ slang. American. What do you call Kunyo? Zena. No, Xenia. Zena. Tara, let me help you. Kunyo, don't drop them. Yeah, எல்லாமே நினைக்கடி. Yeah, ஒரு pretension. Okay. You do this line. Okay. Okay. You do that one. Okay. This one? These two? Madhiri, why are you putting too many in one? You have to put only one in one. Oh. இது வந்து ஃபிஷ் ஃபர்டிலைசருங்க. ஸோ நான் அதில் வந்து ஒரு சொட்டு ஆட் பண்ணி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் இங்கே ரெடியாக வச்சுட்டேன். சும்மா லைட்டாக ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஜஸ்ட்டு கொஞ்சமாக. வால்மார்ட் வந்தேங்க. இந்த டைம் ஆச்சு அப்படின்னாலே நிறைய பிளான்ட் கலெக்ஷன்ஸு, முக்கியமாக ஹவுஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸு, புது புது சட்டிங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்கிருப்பாங்க. சரி அதான் பார்க்கலான்னு வந்தேன், உங்களுக்கும் காமிக்கலான்னு நினச்சேன். இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. கசா முசா கசா கசான்னு போட்டிருப்பாங்க. நிறைய தடவை பிளான்ட் செக்ஷன் வந்திருக்கேன். எப்போவுமே ஐயோ என்னடா இது பரிதாப நிலைக்கு இருக்க மாதிரி இருக்கும். பட் மச் பெட்டர். இப்போ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக இருக்கு. நான் இவங்க ஸோ இதெல்லாம் ஜிசி பிளான்ட்டு. $16 ரொம்ப அதிகங்க. சின்ன பிளான்ட்டுக்கு $16. நான் பெரிய பிளான்ட்டுக்கே $20 தான் கொடுத்தேன். ஹைட்ரேஞ்சஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. என்னதான் சொன்னாலும் ஹைட்ரேஞ்சே தான் அழகுங்க. ஹைட்ரேஞ்சஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃபார் ஆல் ரீசன்ஸ். தே ஆர் கார்ஜியஸ். என்னோட ரோஸ் செடியில் வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸு பிளாக் ஸ்பாட்ஸு மாதிரி வருதுங்க. ஸோ இதை போட்டு விட்டோம் அப்படின்னா அதாவது இப்போ தான் முளைச்சி வருது, அதுக்குள்ளேயே இதெல்லாமே போட்டு விட்டோம் அப்படின்னா பெட்ரு. லாஸ்ட் இயரே நான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் இந்த தடவை முன்னாடியே ட்ரீட் பண்ணோம்னா நல்லது. அதனால தான் இது ஒன்று வாங்கிக்கலாம்னு நினச்சேன். போன வருஷம் நான் வந்து கொத்தமல்லி போட்டிருந்ததையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த ஸ்லோ போல்ட்டிங் அப்படின்ற இந்த வெரைட்டியை பர்டிகுலராக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பூ பூக்காமல் நிறைய இலை வருங்க. நிறைய பாட்ஸ் வந்துருந்ததுங்க. புது புது கலெக்ஷன் கூட நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க. சின்ன சட்டிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி எம்போஸ்ட் மாதிரி இருந்தது. 648க்கு இட்ஸ் ப்ரிட்டி குட் டீல்னு நினைப்பேன். ஏன்னா வால்மார்ட்டில் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக மட்டும் ரொம்ப அழகான பாட்ரி கலெக்ஷன்ஸ், அதாவது பிளான்ட் பாட்ஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த சைஸ் பாட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். செராமிக் பாட்ஸ் பர்டிகுலராக, அதுவும் டெரகோட்டா பாட் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. உங்களோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நல்லாவே இருந்ததுங்க. அண்ட் இந்த செடி பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருந்ததோ, ஐயோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து இந்த மிடில் ஒரு பாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட மிடில் வச்சு சைட்லலாம் வந்து இந்த மாதிரி வைனிங் பிளான்ட் மாதிரி போயிடுச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே அதே மாதிரி எல்லா வெரைட்டியும் வரலங்க, நல்லா கொஞ்சம்லாம் வந்திருந்தது வால்மார்ட்டில். நான் வீட்டுக்கு வந்துட்டு சரி சாயா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயா வச்சேன். பார்த்தீங்களா இந்த லீஃப் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு, இதோட சோலி முடிஞ்சிச்சு. அதனால் அப்பப்போ கொஞ்சம் வெட்டி மெயின்டைன் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்தது. இங்கே ஏதோ ஒன்று பார்த்தனே, அதான் இதுவும் இது கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப பழைய லீஃப். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் இந்த செடி வாங்கியே 3 வருஷத்துக்கு மேலேயாச்சு. அப்போ இது அந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் வெட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவ்வளோ
இது நான் கவனிச்சது இல்ல. I don't know why, but yeah, something seems wrong. தண்ணி பத்தல. தண்ணி பத்தல இல்லடா. I think brood bound అవుతుందా చూడు. அது ஒரு டவுட் இருக்கு. சொல்ல முடியாது. But actually no daddy, you know why? இதெல்லாம் ரொம்ப பழைய லீஃப். Yeah, but still. First இருந்த லீஃப் இதெல்லாம். So that is natural daddy. Oh, okay. இப்ப நியூ லீவ்ஸ் எல்லாமே yellow ஆகுது அப்படினா தான் நம்ம வந்து டென்ஷன் ஆகும். Yeah, டென்ஷன் பண்ணணும். நியூ லீவ்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படினா no problem. Oh, nice. Only the old இது வந்து நீங்க ரெண்டு இது that is okay. കുഴപ്പമില്ല. ഇതൊക്കെ കുറച്ചൊക്കെ ഈ എൻഡ്സിൽ ഇങ്ങനെ ഇതെല്ലാം പഴയ ലീഫ് ആക്ച്വലി. ഇതൊക്കെ പഴയ ലീഫ്. ഇതാണ് പുതിയ ലീഫ്. Yes. നന്നായിട്ടുണ്ട്. அவ்வளவுதான். அத வந்து நாங்க டைரக்டா ஷவர்ல வச்சு தண்ணி ஊத்திடுவேங்க. What daddy? It needs a bath. It needs a bath. So எங்களுக்கு இங்க நேரடியா உள்ள வச்சிட்டு bathtubல கொண்டு போயிட்டு ஒரு ஷவர் கொடுத்தா அதான் இந்த மீல். டைரக்டா வாட்டர். உள்ளுக்கு. Yeah. And not too hot, not too cold. Actually, cold water is the best, daddy. Yeah? I feel like it will feel too much cold. Okay. Just kidding. Plant cool. Ayyo, sorry. அப்பப்ப இங்க வச்சுட்டு அதுக்கு ஃபுல்லா குளிப்பாட்டி விடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா அது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. நல்லா தண்ணி ஊத்தி. Daddy made mixture. Milk in. With straw today for you. Want to tell something? கோவம் வந்துருச்சு. 40 தடவை கூப்பிடு நக்காத வர்றதுக்கு. மூச்சு பேரு பாட்டுடி. ஓகே. நான் வந்து லியா பாப்பிக்கு கொஞ்சம் இந்த வீட்டில் போடுற மாதிரியான பைஜாமா பேண்ட்ஸ் வாங்கினேங்க. ஸோ இது வந்து டார்கெட்டில் வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி லூஸ் ஃபிட் பேண்ட் மாதிரி இருந்ததுன்னா அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. வின்டருக்கு வேணால் நம்ம வந்து இந்த ஸ்னாக் ஃபிட் மாதிரி போடலாங்க. ஏன்னா குளிர் அடிக்காமல் இருக்கும். இனி வரப்போகிறது சம்மர் இதெல்லாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து இந்த டாப் இதுவும் காம்போ. இது எல்லாத்துக்குமே இவங்க ஒரு ட்ரௌசரையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இவளுக்கு ட்ரௌசர்னா பெருசா விருப்பம் இல்லை. ஆனா இது செட்டு ஓகேங்களா. அண்ட் போடணுன்ற அந்த இது வந்து ஃப்ளாரல் பிரிண்ட். இதுவுமே இந்த லூஸ் ஃபிட் பேண்ட் மாதிரி. இது வந்து ரெண்டுமே சேம் கலர் மாதிரி வந்துச்சு. டிஷர்ட்டு இதுவுமே வந்து ஒரே டைப் ஆஃப் கலர் மாதிரி. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரௌசரும் இருந்தது. அடுத்தது இங்க பாருங்க, பிங்க் கலர்ல டாப்பு. இதுக்கு அந்த ட்ரௌசர் ஒரு இது அண்ட் பேண்ட் வந்து இது லூஸ் ஃபிட் மாதிரி. ஸோ இது 3 பேரும் நான் அவளுக்கு வேண்டி வாங்கினது வீட்டில் போடுறதுக்கு. ஏன்னா இனி வந்து சம்மரு, அதனால் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து டீலில் கூட இருந்ததுங்க. ஐ திங்க் இது வந்து $15 ஒரு செட்டு. எல்லாமே வந்து $9 என்னமோ வந்துச்சு. இதெல்லாம் $9 கிடைச்சிச்சு. ஒன்று வந்து $15 பேரு. ஸோ $9 இஸ் அ பிரிட்டி குட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வால்மார்ட் போயிட்டு வந்தப்ப இந்த இது வாங்கிக்கிட்டேங்க. இது வந்து பேர்ட் ஃபீடர். எங்களோட பழைய பேர்ட் ஃபீடர் வந்து உடஞ்சிருச்சுங்க. அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியெல்லாம் போய் மரத்தோட தான் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாள் இருந்தது. ஆனால் அது உடஞ்சிருச்சு. அது மழையில எல்லாம் இருந்து அது போச்சு. சரி இந்த தடவை பிளாஸ்டிக்ல வாங்கிக்குவோம், இதுனா கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வாங்கியிருக்கேன். தெரியாது, பார்ப்போம். இது திஸ் வாஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். சம் $7 தான் இருந்தது. பரவாயில்ல ஓகேங்களா. ஏன்னா நான் பார்த்த நிறைய வந்து வாஸ் அபவுட் 20. அதுக்கு எனக்கு இது ஓகே அப்படின்னு தான் நினைச்சேன். பட் எவ்வளவு நாள் வருதுங்கிறத இனி நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் சொல்றேன். சரிங்களா. தாங்க என்கிட்ட வந்து இந்த நட் அண்ட் ஃப்ரூட் பிளைண்ட் இதுதான் பேர்ட்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன் தெரியுங்களா, நான் வேற ஒரு பிளெண்ட் எல்லாம் வாங்கி வச்சா அது இருந்து நிறங்குது, வரவே மாட்டேங்குது, ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது. ஆனா இது போட்டா பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் யா How are they gonna eat from inside here? No, but hey, don't touch. How are they gonna eat from inside? Here, see that? Oh. Yeah.
சூப்பர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே பாருங்க, சூப்பர். எங்களோட ப்ளம் ட்ரீ பார்த்தீங்களா, ஃபுல்லாக பூத்துருக்கு. ஓ மை காட், லுக்ஸ் பியூட்டிஃபுல். அந்த வெயில் அடிக்கிறதுக்கு பார்க்க என்ன அழகாக இருக்கு பாருங்க. இதுதாங்க எங்களோட பழசு, உடஞ்சி அதெல்லாம் பாருங்க, கீழே விழுந்து இதெல்லாம் ஆயிடுச்சு. தூக்கிடுவோம். ஓகே, நான் இங்கே மாட்டி வச்சுட்டேங்க. பார்ப்போம், ஏதாவது வந்துச்சுட்டா நான் வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன். குளிர்லையே உனக்கு? In the swing, but not cold. Yeah, I know it's not cold, but yeah. I want a bike. Bike? Seri, after some time you can go out and bike. Okay. Huh? No, not now, okay? 10 minutes till you want to go out. If daddy comes down, you can go. Say bye. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். பை பாய். எங்களுக்கு குட் நைட் டைம் ஆயிடுச்சு.